இட்லி தோசை மாவு நிறைய இருக்கா, ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் நல்ல உருளைக்கிழங்க வச்சு ஒரு மசாலா குழி பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சட்னி கூட தேவையில்லை, இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச தோல் உரித்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 2 பேருக்கான அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் பொருள் வதங்கினோன்னே நான் காரம் எனக்கு ஜாஸ்தியாக பிடிக்குங்கிறதுனால பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா தூள். இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசித்த உருளைக்கிழங்க நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், இது எல்லோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது மசாலா கொஞ்சம் ஆறட்டும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலான இட்லி தோசை மாவை நான் எடுத்திருக்கேன். இது இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை 2 விதமாக நம்ம இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை குழிக்கும் கீழே நம்ம மாவு ஊற்றிட்டு மேலே நம்ம மசாலாவை போட்டுட்டு ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மெத்தடு நான் 2 மெத்தடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கரண்டியில் ஊற்றுறதை விட ஒரு டம்ளரில் ஊற்றினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பணியாரம் ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம மசாலாவை கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டி நம்ம அதில் போட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மேலே அந்த மசாலா மூடுற அளவு மாவை ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ கீழே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை பரட்டிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையை மாவில் போட்டு இந்த மாதிரி முக்கி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஒரே ட்ரையில் முடிச்சிடலாம். அதனால் 3 முறை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் பரட்டிக்கலாம். இதில் ஸ்வீட் கூட நம்ம பண்ணலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சுழியம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டஃப் வச்சும் பண்ணலாம், தேங்காய் வெல்லம் வச்சும் பண்ணலாம். இப்போது இது நல்லா உள்ளவும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பார்க்கணும், அந்த கலர் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு சொல்கிறது. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம மசாலா பணியாரம் ரெடி ஆயிருச்சு.
நல்ல வெளியே முறுமுறுப்பாக இருக்குது, உள்ள மசாலா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சட்னி எதுவுமே நமக்கு தேவையில்லை, இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாகவும் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்னு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.